ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்களுக்கு ஏற்கனவே வந்து பிளட் டெஸ்ட் ஆர் ஹார்மோன் டெஸ்ட் இந்த எடுத்த ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற இந்த விட்டமின் அளவு வந்து அதில் நோட் பண்ணியிருக்காங்களா, அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த டெஸ்ட் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் அடுத்த எப்போயாவது டாக்டரை பார்க்க போகிறீங்கன்னா கேட்டு இந்த டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லுங்கள். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நேச்சுரலாக ப்ரெக்னென்சி வந்து நமக்கு ஆக முடியல, டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது இந்த ஒரு சத்து குறைபாடு கூட உங்களுக்கு காரணமாக இருக்கலாம். இது தேவையான அளவு இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக் க்ரோத் அண்ட் ஓவலேஷனில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரியே ஏஎம்ஹெச் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஏஎம்ஹெச் லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நம்பர். இந்த ஏஎம்ஹெச் லோவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா விட்டமின் டி, ஸோ ஃபோலிக், அயன் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ, புரோட்டீன் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு விட்டமின் டி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த விட்டமின் டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 mg/ml. ஸோ 20 mg வந்து இருக்கணும். அந்த மெஷர்மெண்ட்டையும் நான் சொல்கிறேன். 20 mg/ml இது வந்து உங்கள் ரிப்போர்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குறைஞ்சது 20லேருந்து 20க்கு மேலே இருக்கணும். அதை விட கம்மியாக இருக்குது 15, 16, 17, 18, 13 இந்த மாதிரி எவ்வளோ குறைஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு அது இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, போதுமான அளவு விட்டமின் டி இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஓவலேஷன் எக் க்ரோத் ப்ராப்பராக நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு அர்த்தம். எக்குமே வந்து சரியாக வந்து மெச்சூர் ஆகலை, க்ரோத் ஆகலை அப்படின்றது ஒரு இந்த டேர்ம் வச்சு நம்ம இதை வச்சு அதை முடிவு பண்ணுவோம்ல, அதே மாதிரி உங்களுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்குன்னா அப்போது உங்களுக்கு எக் க்ரோத் அண்ட் ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னு அர்த்தம். ஈவன் தோ உங்களுக்கு பிசிஓடி இரெகுலர் பீரியட்ஸ் இல்லாட்டியுமே இது வந்து பொருந்தும். ஸோ நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. உங்கள் வந்து ரிப்போர்ட்டில் நீங்கள் ரொம்ப வருஷம் பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட இந்த வீடியோ நான் எதுக்கு இப்போ பேசினேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் விட்டமின் டி பற்றி. பட் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மெயிலில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ரிப்போர்ட் எல்லாமே. அதில் வந்து 15 இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்க. மேபி அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் விட்டமின் டி ஃபுட்டு, எக் க்ரோத் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு விட்டமின் டி ஃபுட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை ஒரு முக்கியமாக சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லலை. அதுக்காக தான் உங்கள் ரிப்போர்ட்டை பாருங்கள், உங்களுக்கு விட்டமின் டி எடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேட்டு நெக்ஸ்ட்டு செக்கப் எப்பயாவது போகிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி விட்டமின் டியோட சோர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட உணவுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி ஃபுட்ஸ் வந்து கிடைக்கும். மற்ற புரோட்டீன், ஃபோலிக்கு, அயன், விட்டமின் சி இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் வந்து கிடையாது. விட்டமின் டி கம்மி. நேச்சுரலாக விட்டமின் டி வரக்கூடிய சோர்ஸ் என்ன அப்படின்னா அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சூரிய ஒளி. சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஹீட், அந்த வெளிச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி நம்ம ஸ்கின்க்கு வந்து அப்சர்வ் ஆகும். இது வந்து டெய்லி ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து வெயிலில் இருந்தீங்க, உங்களுக்கு நல்லா கை கால் படுற மாதிரி வெயிலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன்ஸ்க்கும் அது ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு விட்டமின் டி அப்சார்ப்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 ஃபுட்டு சொல்கிறேன். இதுதான் அதிகமாக விட்டமின் டி இருக்கக்கூடிய உணவு. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு. முக்கியமாக சொல்லணுன்னா எக்கு, முட்டையோட மஞ்சள் கருவில் விட்டமின் டி இருக்குது. அதுக்குன்னு மஞ்சளை மட்டும் எடுத்து சாப்பிட முடியாதுல்ல, ரெண்டுமே வெள்ளை மஞ்சள் ரெண்டுமே, வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே எக்கில் ரொம்ப ரொம்ப சத்து. ஸோ டெய்லி ஒரு 1லேருந்து 2 முட்டை சாப்பிட்லாம். விட்டமின் டி கம்மியாக இருக்குன்றவங்க கண்டிப்பாக 2 சாப்பிடுங்க. எனக்கு தெரிலன்றவங்க 1லேருந்து 2 சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பர் 2 என்ன பார்த்திங்கன்னா, ஆரஞ்சில் வந்து பழங்கள்லேயே விட்டமின் டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழம் அப்படின்னா வந்து ஆரஞ்சில் தான் இருக்குது. மற்ற எந்த பழங்கள்லேயும் அந்தளவுக்கு விட்டமின் டி வந்து இல்லை. சி நிறையா இருக்குது, ஆனால் டி இல்லை. ஸோ ஆரஞ்சில் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஃப்ரூட் சாப்பிட்ற பழக்கமாக இருக்கீங்கன்னா ஆரஞ்சு இன்னும் நிறைய சேர்த்துக்கோங்க. நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு. ஸோ வாரத்தில் 1லேருந்து 2 நாள் ஃபிஷ்ஷு சாப்பிடுங்க. 2 நாள் முடியாதுன்றவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளாவது சேர்த்துக்கோங்க. ஃபிஷ்ஷில் வந்து விட்டமின் மட்டும் கிடையாது, ஃபோலிக்கும் நிறையா இருக்குது. எக்கோட குவாலிட்டிக்கு ஃபிஷ் வந்து ரொம்பவே மீன் ஹெல்ப் பண்ணும். இந்த குறிப்பிட்டு மீன் இது தான் அப்படின்னு கிடையாது. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா மீனுமே வந்து நல்ல மீன் தான். ஸோ எல்லாத்துலேயுமே சத்து நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன முடியுதோ வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம். நம்பர் 4 என்ன பார்த்தீங்கன்னா தயிர், பால். இது ரெண்டுலேயுமே வந்து விட்டமின் டி நிறையா இருக்குது. இப்போ நான் சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் ஆப்ஷன் எக்கு அண்டு ஃபிஷ்ஷு 2 வந்துருச்சு. ஸோ நான்வெஜ் எடுக்காதவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாலும் தயிரும் நிறையா சேர்த்துக்கோங்க.
ஆரஞ்சும் நிறையா சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருக்கீங்கன்னா நீங்கள் தயிரும் பாலும் ஆஸ் யூஷுவல் வந்து சேர்த்துக்கலாம். பிசிஓடி இருக்குது அப்படின்றவங்க தயிர் எடுங்க, பாலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. தயிர் வந்து ஃபெர்மெண்ட் ஆனனால அது வந்து வயிறுக்கு நல்லது, நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 உணவுகளும் விட்டமின் டிக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதில் பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4. அது போக மஷ்ரூமும் பார்த்திங்கன்னா விட்டமின் டிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபிஷ்ஷு, எக்கு, மஷ்ரூம், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலும் தயிரும். மெயினாக தயிர் தான், அதுக்கப்புறம் தான் பால். இந்த 5 உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே நான் சொன்ன மாதிரி அந்த சூரிய வெளிச்சத்தில் வந்து நிற்கிறது, அந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். விட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை அது கம்மியாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் வந்து டேப்லெட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுட்டு மூலமாகவும் அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.